திண்டிவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்திக்க திலகபாமா சென்ற நிலையில் சந்திக்க ராமதாஸ் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குணாநிதி வழங்க கேட்கலாம். குணாநிதி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், அதாவது கட்சியினுடைய தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் எனவும், கட்சியினுடைய தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக அறிவிப்பதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். இது பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னாக்கா தற்போது, அதாவது மாலை கிட்டத்தட்ட 5:30 மணியிலிருந்து அதாவது அக்கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து மருத்துவர் ராமதாஸை சந்தித்து பேசி வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸுடைய மூத்த மகள் காந்திமதி, இளைய மகள் கவிதா, பொருளாளர் திலகபாமா, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் சந்திச்சு பேசியிருந்ததாக உள்ளே சென்றிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவர் அதாவது மூத்த மகள் காந்திமதி மற்றும் கவிதா ஆகிய இருவரை மட்டுமே சந்தித்து பேசியதாகவும், பொருளாளர் திலகபாமாவை சந்திக்க மறுத்துவிட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக காலை இந்த அறிவிப்பை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டவுடன் சமூக வலைதளங்களில் அன்புமணிக்கு ஆதரவாக அவர் கருத்து பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீராம், இந்த நிலையில் தான் அவரை சந்திக்க பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மறுத்துவிட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குணாநிதி.